கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நான் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தியானத்திலே கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தியானத்திலே நாம் அதிகமாக தியானிக்கிறது கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மை எப்படி நேசிக்கிறார், கர்த்தர் நம் மீது எப்படி அன்பு கூறுகிறார், அவர் நம்ம மேல் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார், இதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகையால் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வீடியோகளை நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு இது இருக்குது. ஏனென்றால் தேவன் நம்மளை பற்றி அவர் எப்படி நினைக்கிறார், நம்மை எப்படி அவர் கரிசனையாக நோக்கி பார்க்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நீங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஏன்னா நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் ஒன்றும் நீதிமான் ஆகவே இல்லை. அவருடைய அன்பினால், அவருடைய காருண்யத்தினால், அவருடைய கிருபையினால் நீங்கள் நீதிமான ஆகிருக்கீங்க. இந்த நீதிமானாங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். அவர் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். ஆகையால் அந்த தேவன் எப்படி பாருங்கள், அவர் உங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்கிறார் பாருங்கள். நீ பயப்படாதே, அதாவது நீ எங்கு சென்றாலும் நான் அவன் கூட இருக்கிறேன். ஏனென்றால் அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் இதயத்துக்குள்ளே இருந்து அவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வீட்டிலே நீங்கள் பாருங்களாம், பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பேசினீங்கன்னா, டேடி நான் இருக்கேன்ப்பா, அம்மா சொல்லலாம் நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தம். நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ நான் உனக்கு வாங்கி தரேன், நீ என்கிட்ட கேளு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் ஆகா, நம்ம டேடிகிட்ட எதை கேட்டாலும் கிடைக்க போகிறது, அதனால் நமக்கு ஒரு குறை இருக்காது, எதுனாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவங்க ஏதாட்டும் பயப்படுறாங்களா? இல்லை. அதை தான் தேவன் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். திகையாதே, எதை பற்றியும் ரொம்ப கலங்கிறாத, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. ஏனென்றால் தேவன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நீ உன் எண்ணத்தில் போயிடாத, அது அப்படி ஆயிரும், இப்படி இருந்தால் அப்படி ஆயிரும், தவறான எண்ணத்துக்குள்ளே போயிடாத. நான் உன் தேவன், அவர் சொல்ல, நான் உனக்கு தேவனாக இருக்கிறேன், நான் உன் தேவனாக இருக்கிறேன், உன் கடவுளாக நான் உனக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் உன்னை பலப்படுத்தி, நான் உனக்கு இதயத்தை பலப்படுத்துகிறார். பாருங்கள் எப்படி அவருடைய வசனத்தின் மூலமாக பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் இப்படி கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் பலப்படுகிறது. பாருங்கள், உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவர் பலப்படுத்த செய்கிறார், மறுபடியும் சகாயம் பண்ணுறார், எப்படி உதவி பண்ணுகிறார். ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமானது அவனுடைய இருதயத்தை எப்படி பில்ட் பண்ணதான். அது தேவ வசனத்தில் தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் ஒரு பெரிய ஒரு தொடரை நான் உங்களுக்கு அதில் போட்டிருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையில் நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்து. நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு குறைவே இருக்காது. தேவனுடைய வசனத்தின் மூலமாக உங்களுடைய இருதயம் முதல்ல பில்ட் ஆகிடும். உங்களுடைய இருதயம் பில்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு ஒரு குறையாக இருக்காது. தேவன் உங்களுக்குள்ளே இருந்து சகாயம் பண்ணதற்கு ஒரு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய கரத்தினாலே அவர் செய்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கிருபையும், ஒவ்வொரு நேரமும் உங்கள் கூடவே இருந்து செய்கிற அந்த தேவன் இருக்கிறார் பாருங்கள். அவர் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இவர் அற்புதமான தேவன் பாருங்கள். நம்மோடு இருக்கிற அந்த தேவன், நமக்கு ஒத்தாசையும் சகாயம் பண்ணுகிற தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும்? நம்முடைய வேலையை, நம்முடைய காரியத்தில் கரெக்டாக இருக்கணும். நம்முடைய ஒரு கொடுக்கப்பட்ட வேலை கொடுத்தாலும் அதை சரியாக செய்யக்கூடிய ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதில் நீங்கள் செய்தாலே பொழுதும் உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பார், உங்களுக்குள்ளே இருப்பார், மக்களிடத்தில் தயவை கொடுப்பார். ஏனென்றால் நீங்கள் தேவனை நோக்கி என்னை நோக்கி பார் என்று சொல்கிறார். என்னை பார்க்கும் பொழுது நான் உனக்குள்ளே இருந்து இதை அனைத்தையும் செய்கிறவன் நானே உன் தேவன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் பாருங்கள். இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். ஆகா, இந்த மனிதனை நம்பி நான் ஏன் போகணும்? மனிதனை நம்பி போக வேண்டிய பல தேவனை நம்பி போகும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் போகும்போது நீங்கள் எந்த இடத்துல அந்த காரியத்தை நிற்கிறீங்களோ அவங்களுடைய தயவு தேவன் பண்ணுறாரு. அதுதான் அதில் முக்கியம். நீங்கள் மனுஷனை அவன் செஞ்சிருவான் இவன் செஞ்சிருவான்னு போகிறதுக்கு போல நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் பொழுது நீங்கள் காரியத்துக்குள்ளே எப்படினாலும் மனுஷனுக்குள்ளே தான் நீங்கள் போகிறீங்க. ஆனாலும் பாருங்கள், அந்த காரியம் சுலபமாக முடிக்கிற தேவன் கொடுக்குறாரு. அதை நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் பிரயாசத்தில் அப்படின்னு சில பேர் நினைக்கிறேன். கிடையாது.
தேவனை நோக்கி நீங்கள் செல்லும் பொழுது அது உங்களுக்குள்ளே இருந்து அது கிரியை செய்து உங்களுடைய வேலையை எதுனாலும் சரிதான் சுலபமாக முடிக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களுக்கு ஒரு ஒத்தாசையும் சகாயமாக இருக்கிறார். ஆக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்குள்ளே இருந்து எல்லா வல்ல தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் அவர் சொல்லுகிற இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்லி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஒத்தாசையும் சகாயம் பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.